நாமக்கல் மாவட்டத்துல திருச்செங்கோட்டுல இருக்கக்கூடிய மலை மேலதான் இந்த சிவபெருமானுடைய கோயில் இருக்குது. உலகம் பூரா எத்தனையோ சிவன் கோயில் இருக்கும் போது இந்த கோயிலுக்கு அப்படி என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டா, சிவபெருமான் அருவமாகவும் உருவமாகவும் உருவமாகவும் காட்சி அளிக்கக்கூடிய தெய்வம். அப்படி இருக்கும்போது அருவம்னு சொன்னா கண்ணுக்கே தெரியாம இந்த காத்தோடு கலந்த உருவமாகவும் சிவபெருமான் இருப்பாரு. எல்லா இடத்துலயும் பரம்பொருளா நிறைஞ்சிருப்பாரு. ஆனா அப்படிப்பட்ட பரம்பொருளை உணர்ந்து கும்பிடுறதுக்கு நம்மள நிறைய பேருக்கு அந்த அளவுக்கு ஞானம் பத்தாது. அதனால சாமி உருவமாகவும் காட்சி கொடுப்பாரு. உருவமா காட்சி கொடுக்கிறதுனா நம்ம படங்கள்ல பார்க்கிற மாதிரி சிவபெருமான் தன்னுடைய முழு திருமேனியையும் ஒரு சிலை வடிவத்துல காட்டி நமக்கு காட்சி கொடுக்கணும். ஆனா அப்படிப்பட்ட சிவன் கோயில்களை நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்க முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட பெரிய பெரிய சிவன் கோயில்கள்ல எல்லாம் சாமி லிங்க வடிவத்துல தான் காட்சி கொடுப்பாரு. ஒரு சிலை வடிவத்துல நம்ம படங்கள்ல பார்க்கிற மாதிரி சிவபெருமான் காட்சி அளிக்கக்கூடிய கோயில் ரொம்பவே கம்மி. சோ அருவுருவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லிங்க வடிவத்துல இல்லாம சாமி ஒரு முழு சிலையா நமக்கு இங்க காட்சி கொடுக்கிறாரு. அதுவே ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதுலயும்